சிம்ம ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் சந்திர கிரகணம் எப்போ நடக்க போகுது, சந்திர கிரகணத்தால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, இந்த மாதிரி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சந்திர கிரகணம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி இருக்குங்க. சூரியனால் வெளிவரக்கூடிய வெளிச்சத்தால் பூமியோட நிழல் சந்திரன் மேலே விழுகும். இதுதான் சந்திர கிரகணமாக பார்க்கப்படுது. சரி, சந்திர கிரகணம் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற செப்டம்பர் 7, 2025 ஆவணி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:58 மணி அளவில் இருந்து அடுத்த நாள் செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை 1:26 மணி அளவு வரையுமே இந்த கிரகணம்ன்றது நடக்குதுங்க. இந்த கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியும். அதை நீங்கள் பார்க்கணுன்னா வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு கிளாஸஸ் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாங்க. மேலும் சந்திர கிரகணத்தப்போ நம்ம வெளியில் போகக்கூடாது, எதுவும் சாப்பிடக்கூடாது. சந்திர கிரகணம் முடிஞ்ச உடனே குளிச்சிடணும். இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு எப்பயுமே தெரிஞ்சது தான். கிரகணத்தப்போ என்னெல்லாம் வழிமுறைகள் பின்பற்றணுமோ அதெல்லாம் நீங்கள் பின்பற்றிக்கோங்க. சரி, இந்த கிரகணத்தால் சிம்ம ராசிக்கு என்னென்னலாம் மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றதையுமே தெரிஞ்சுக்கலாம். சரி, கோச்சார நிலைகளுமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சந்திர கிரகணத்தன்னைக்கு என்ன கோச்சார நிலைன்றது சிம்ம ராசிக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியில் சூரியன், புதன், கேது, ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சந்திரன், ராகு, 8ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, சந்திரன் அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி தாங்க. இப்போது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவோடு இணைந்து, அதாவது கும்ப ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரனும் ராகுவும் இணைந்து இந்த கிரகணத்தை ஏற்படுத்துகிறாங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த கிரகணம் நடக்குதுங்க. அதுவும் பௌர்ணமிங்க. அன்றைக்கி முழு பௌர்ணமி. சந்திரன் ஒளித்தன்மையோடு இருக்கார். மேலும் குரு பார்வையிலையுமே இந்த கிரகணம் நடக்கிறதுனால இந்த கிரகணத்தால் எதுவுமே ஒரு கெட்ட பலன்கள்ன்றது நடக்காதுங்க. எல்லாமே சாதகமான பலன்கள் தாங்க உங்கள் ராசிக்கு நடக்க போகுது. சரி, என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படின்றதையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த கிரகணம் நடக்கிறதுனால உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்றது இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. இதுவரையுமே ஒரு விஷயம் நடக்குமா, நடக்காதா, இல்லை இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கோமே, இது நல்லபடியாக முடியுமா, இது நம்மளுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குமா, இல்லைனா இது நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குமா, இந்த மாதிரி ஒரு குழப்பத்திலேயே ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்து அதை நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை அதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகள் இது எல்லாமே சரியாக போகுங்க. உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்றது கிடைக்குங்க. அதாவது நல்லபடியாக நடக்கும், இந்த விஷயம் நல்லபடியாக நம்மளுக்கு முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமுமே உங்களுக்கு வருங்க. இதுவரையுமே கணவன் மனைவி பிரச்சனை, ஏதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது புரிதல் இல்லாமல், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து பிரிஞ்சு போய் இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக இருக்குங்க. உங்களோட வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்கள் நடக்குங்க. அதாவது உங்கள் லைஃப் பார்ட்னர் ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வேலை ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ நல்ல ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்குங்க. அதனால் உங்களோட குடும்ப வருமானம்ன்றது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குங்க. இன்னும் சில பேர் கணவன் மனைவி சேர்ந்து 2 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க. இல்லைன்னா நண்பர்கள் கூட நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, குடும்பத்தோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படுங்க. அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்குமே இந்த காலகட்டத்தில் வருமானம்ன்றது அதிகரிக்குங்க. மேலும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்குமே நீங்கள் ஏதாவது செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க. அது கண்டிப்பாக ஒரு சுப செலவாக தான் இருக்கும். இந்த மாதிரி சுப செலவுகள் உங்களோட லைஃப் பார்ட்னர், உங்களோட கூட பிறந்த தம்பி தங்கைகள், இவங்களுக்கு, உங்கள் அம்மாவுக்கு, இல்லைனா வீட்டில் உள்ள பெண்களுக்காக, இல்லைனா பெண் பிள்ளைகளுக்காக சுப செலவுகள்ன்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம்ன்றது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குங்க. உங்களோட பிஸ்னஸ் நல்லபடியாக க்ரோ ஆகும், சேல்ஸ் நல்லபடியாக இருக்கும், நிறைய ஆர்டர்ஸ் வருங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்குங்க இந்த காலகட்டத்தில்.
இன்னும் சில பேர்த்துக்கு பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறது மூலயமா காசு பணம் செலவாகிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா பிஸ்னஸுக்காக வெளியூர் இல்லை வெளி மாநிலத்துக்காக பயணம் செய்கிறதுக்குமே அதிகமான வாய்ப்புகளுமே இருக்குதுங்க. அலைச்சல்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்களையே ஏற்படுத்தி கொடுக்கும். என்னடா இது இவ்வளோ இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து அலையணுமா, இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து போகணுமா, இந்த விஷயத்துக்காக இவ்வளோ தூரத்துக்கு போகணுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டாலுமே அது உங்களுக்கு சாதகமான ஒரு பலனையே ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரையுமே தள்ளி போன விஷயங்கள் எல்லாமே மலமலன்னு அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகளுமே இருக்குதுங்க. உங்களோட மூத்த சகோதரன், உங்களோட அண்ணன், அக்கா இவங்களாலையுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள், அவங்களோட ஆதரவு இது எல்லாமே கிடைக்குங்க. மேலும் 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காங்க. 8ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வேற பார்க்குறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவுமே எல்லா முடிவுகளையுமே நீங்கள் எடுக்கணுங்க. குடும்பத்துலேயுமே சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க. தேவையில்லாத சண்டைகள், வாக்குவாதம் இதை எல்லாமே நீங்கள் குறைச்சிக்கணுங்க. ஏன்னா உங்களோட பேச்சினால் சில பிரச்சனைகள் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. மேலும் காசு பணம் இந்த காலகட்டத்தில் சேர்த்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. அதாவது வர பணம் செலவு வந்து உங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த மாதிரியான செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. வர பணம் வந்து உங்களுக்கு வாய்க்கும் கைக்குமே சரியாக போகுங்க. இந்த மாதிரி காசு பணம் சேர்த்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைன்றதுமே இருக்குதுங்க இந்த காலகட்டத்தில். இது எல்லாமே செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான். செப்டம்பர் 15ஆம் தேதி வரையுமே தாங்க இந்த பலன்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 15ஆம் தேதிக்கு மேலே அவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆயிடுவார். இதற்கான நம்ம பலன்களை நம்ம அடுத்த பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து ஒரு விதத்தில் நல்ல பலன்களை தாங்க அது ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத வம்பு வழக்கு, பிரச்சனைகள், விபத்துக்கள் இந்த மாதிரியான அசாதாரண பலன்களை அது கெடுத்தாலுமே வெளியூரில் இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சலை கொடுக்குங்க, ஒரு தடங்களை கொடுக்கும். வெளியூரில் போய் தொழில் பண்ணுறவங்க, வேலை பார்க்குறவங்க, இல்லை வெளியூரில் போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தடைகளை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். மேலும் அது செவ்வாய் பகவானும் பார்க்கறதுனால இந்த பலன்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது எல்லாமே இது வந்து செப்டம்பர் 15ஆம் தேதி வரைந்தாங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் பயிற்சியானதுக்கப்புறமா வேறு மாதிரியான பலன்கள் நடக்குங்க. சரி, இந்த கிரகணத்தை ஒட்டிய நாட்களில் இந்த மாதிரியான பலன்கள் நடக்குங்க. எந்தவித பிரச்சனைகள் வந்தாலுமே நீங்கள் வந்து அதை நல்ல விதமாக சமாளிப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசியில் உங்கள் ராசிநாதனான சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே சமாளிப்பீங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரவங்க தைரியமும் தன்னம்பிக்கையுமே அவங்கக்கிட்ட எப்பயுமே அதிகமாக இருக்குங்க. எந்த ஒரு சிச்சுவேஷனில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே நீங்கள் வந்து நில குறைஞ்சிட மாட்டீங்க. ஸ்ட்ராங்காக இருந்து அதை ஃபேஸ் பண்ணுவீங்க. அவ்வளோ ஒரு போல்டான ஆள் தாங்க நீங்கள். சரி, இப்படி சிம்மராசிக்கு இந்த மாதிரியான சந்திர கிரகணத்தப்போ பலன்கள் நடக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க. கிரகணம் முடிஞ்ச உடனே நீங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு போய், அதாவது 8ஆம் தேதி செப்டம்பர் 8ஆம் தேதி பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையாரை வழிபடுறது ஒரு சிறந்த காரியமாக பார்க்கப்படுதுங்க. சரி, அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி.